அம்மா அரஹர மகாதேவ்மா. அம்மா ஹரஹர மகாதேவா. வணக்கம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட நான் பேசுனது. ரொம்ப சந்தோஷமா. அழாதீங்க, கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? அம்மா நான் மதுரையில இருந்து பேசுறேங்கம்மா. உங்க பேரு? என் பேரு மகேஸ்வரிம்மா. அம்மா, அதாவது ஈசனுடைய மனைவியோடைய பேர் உங்க பேரு மகேஸ்வரி. ஜெகத்தை ஆளக்கூடிய உங்களுடைய பேரு. ஆனா பார்வதி தேவி எப்படியோ இது கங்காம்மாவுடைய சக்காலத்தியா வந்தது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்க கணவருக்கு ஒரு சக்காலத்தியா இல்லைங்க, 5 சக்காலத்தியா வந்திருக்காங்க. சரிங்கம்மா. சரியா? அதுல வந்து அவங்க கணவர் வந்து அந்த பொண்ணுக்கே வந்து சரியா இல்ல, உண்மையா இல்ல. ஆமாங்கம்மா. சரியா? உங்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம், நல்ல வேளை ஆம்பளை பிள்ளைய பெத்து எடுத்திருக்கீங்க. சரியா? இருங்க, ஆம்பளை பிள்ளைய ஒண்ணு பெத்து எடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த பொம்பளை பிள்ளையும் உண்டு உங்களுக்கு. ஆனாலும் ஆம்பளை பிள்ளைய பெத்து எடுத்தீங்க. அந்த ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய கூட எந்த ஒரு கவனமும் செலுத்தாம உங்களை அப்படியே கை கழுவிட்டு அவர் வந்து இன்னொரு பெண்ணு கூட போயிட்டாரு. ரெண்டாவது, நீங்க செய்த பெரிய தப்பு என்னன்னா, ஜாதி மதம் தேவையில்லை. ஆனா உங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய நம்ம கலாச்சாரத்துல நீங்க திருமணம் பண்ணியிருக்கணும். ஆனா நீங்க ஜாதி விட்டு ஜாதி ஒரு முஸ்லிம கல்யாணம் பண்ணி, ஆனா முஸ்லிம்கள்ல வந்து 10 கல்யாணம் பண்ணாலும் ஒரே மாதிரி பார்க்கணும் தான் ஜமாத்துல உண்டு. ஆனா உங்களை பொறுத்தவரையும் அவர் வந்து படாத பாடுபடுத்தி உங்களை வந்து கை கழுவிட்டார். ஒரு பாத்ரூம்ல போட்ட குப்பை பாக்கெட் மாதிரி ஆக்கிட்டாரு உங்களை. சரியா? அது மாத்திரம் இல்லாம உங்க உடம்புல வந்துமா இப்ப இன்சுலின் மாத்திரை எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த நோய் வந்து ரொம்ப முத்தி போன லெவல்ல இருக்கு. உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகுது. கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு எடுத்து ஊதிக்கிறது. நீங்க வந்து இப்ப பாருங்க, எல்லாரும் கை விட்டாங்க, உங்க சொந்த பந்தம் எல்லாரும் கை விட்டாங்க. சரியா? அப்ப நீங்க வந்து உங்களை நீங்க பாத்துக்கறல அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும். 5, 6, 7, 8 நான் வந்து ராமேஸ்வரத்துக்கு வருவேன் 10ஆம் தேதி வரையும். நீங்க வந்து முதல்ல பாப்பா தூக்கிட்டு வாங்க, உங்க உடம்ப பாருங்க. உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா நான் பண்ணித்தரேன். சரியா? தைரியமா இருங்க. எதுவுமே இல்லைனாலும் இந்த அம்மா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்குங்க. ஆனா வந்து உங்க கணவர் வந்து திரும்பி உங்ககிட்ட வருவாரு. டைவர்ஸ் எல்லாம் ஆகலம்மா உங்களுக்கு. ஆனாலும் உங்களை விட்டு போயிட்டாரு. டைவர்ஸ் எல்லாம் ஆகல. ஆனா திரும்பி வருவாரு. அவர் வந்து யாருக்கும் உண்மையா இல்ல, நீங்க நம்பாதீங்க. ஒரு விஷயம், எனக்கு வந்து வீட்டுல பார்த்து கரெக்டா நான் 10வது படிச்சிட்டு இருக்கேன்ல, ஒரு குடியார் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எல்லாமே தெரியுமா? அதுக்குதான் ஒரு பொண்ணு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இதுக்கு 2வது வந்து ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் வந்து லைவ்ல சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க உங்களை பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும். நீங்க பாவம் நீங்க. சரியா? நீங்க எந்த ஒரு இதுவும் செய்யல. நீங்க ஒரு நம்புனீங்க. ஆனா அந்த முஸ்லிம் இனத்துல வந்து எல்லா 10 பெண்ணு கட்டுனா 10 பேருக்கும் சமமா பார்க்கணும். அதுதான் ஜமாத்துல. ஆனா இவர் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டாரு. அதாவது உங்க உடம்புல சுகர் இருந்தும் இந்த குழந்தைய உயிரை கொடுத்து பெத்தீங்க. இந்த பிள்ளைய நீங்க பெத்தது வந்து எப்படின்னா, உங்க கணவர் உங்க கைக்குள்ள இருந்துருவாரு, அவராவது உங்களை காப்பாத்துவாருன்னு நினைச்சீங்க. ஆனா பாருங்க, உங்களை கை கழுவிட்டாரு. அழுவாதீங்கம்மா, நான் அம்மா இருக்கேன், உங்களுக்கு துணையா இருக்கேன். சரியா? அழுவாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு வந்து பாருங்க, உங்க சொந்த பந்தத்துல சொந்த இடம் எல்லாம் இருந்தும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலம்மா. யாருடைய உதவி இல்ல, உங்களை கை கழுவிட்டாங்க மொத்தமும். அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு நான் எல்லா உதவியும் செய்யறேன், வளங்க. அப்படி இல்லைன்னா நானே வளர்க்குறேன், ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் உங்க தாயா இருப்பேன். அழுவக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. இங்க ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, எல்லாரும் வந்து லண்டன், அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து எல்லாம் வந்து பாத்துட்டு போறாங்க. இந்த இருக்கிற மதுரை. நான் வர நேரம் பார்த்து என்ன வந்து பாருங்க. உங்களுக்கு எந்த துன்பம் இருக்காது. தயவு செய்து உங்க வீட்டுக்காரு நம்பி நீங்க வாழாதீங்க, தயவு செய்து. நீங்க தப்பு பண்ணவே நல்லா இருக்கானேம்மா. ஒரு தப்பு பண்ணாத நாங்க பாவம் பண்ணவே நல்லா அம்மா அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க, பொம்பளைக்கு ஆசை பாசம் வச்சா புள்ளதாச்சு.
ஆம்பளைங்க பாசம் வச்சா கடங்காரன்னு அந்த காலத்திலயே சொல்லியிருக்காங்க. நீங்க பாசம் வச்சதுனால புள்ளதாச்சியா ஆனது மாத்திரம் இல்ல, ஒரு பிள்ளைக்கு தாயாவும் ஆகிட்டீங்க. அதுவும் இல்லாம இப்போ உங்களுக்கு உடம்பு ரீதியா ரொம்ப முடியாம இருக்கீங்க. உங்க உடம்பு வந்து சதை போட்ட உடம்பு, அதாவது குண்டும் இல்லாம ஒல்லியும் இல்லாம சதை போட்ட உடம்பு உங்க உடம்பு. சரியா? கை கால்லாம் வயிறு எல்லாம் கொஞ்சம் லைட்டா தொந்தி எல்லாம் வச்சிருக்கு உங்களுக்கு. அது தொந்தி வச்சிருக்கு. ரெண்டாவது அந்த உயிர் நாடின்னு கூடிய அந்த ஆசன வாய்க்குல வந்து உங்களுக்கு பிரச்சனையும் இருக்கு. யூரின் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பாத்ரூம் ரொம்ப மலச்சிக்கல் ரொம்ப இருக்கு. உணவு சரியா எடுத்துக்க மாட்டேனுங்கிறீங்க. உங்களை கவனிச்சுக்கணும். முதல்ல கவனிங்க. அந்த குழந்தைய அனாதையா போயிருங்க. நான் ஒரு தாயா உங்க பக்கத்துல இருப்பேன். சரியா? சரிங்கம்மா சரிங்க. நான் உங்களை நினைச்சிட்டே தான் தூங்குவேன். ஒவ்வொரு நேரம் உங்களை நினைச்சிட்டு தான் இருப்பேன் நானு. அழுவக்கூடாது. எது நடந்ததோ நடந்து போச்சுன்னு நினைச்சுக்குங்க. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், அவருடைய தேவையை பூர்த்தி பண்ண மறுபடியும் உங்க வீட்டுக்கு வருவாரு. உங்ககிட்ட உடல் உறவு வைப்பாரு. திருப்பி உங்களை குப்பை மாதிரி தூக்கி போட்டு கிளம்பிடுவாரு. அவர் வந்து சம்பாரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டாரு உங்களுக்கு. தயவு செய்து நம்பாதீங்க அவரை. நம்பலம்மா, எனக்கு பொழைக்கிறதுக்கு வழி இல்லாம பொழைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லி தரேன். வரும்போது மொபைல் இந்த மாத்திரை எடுத்துட்டு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். மாசம் ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி நான் பண்ணி தரேன். அம்மாவா ஒரு தாயா இருந்து உங்களுக்கு உதவி செய்யறேன். சரியா? எனக்கு பெத்த தாய் கூட உதவி செய்யலாமா? பெத்த தகப்பன் கூட எனக்கு உதவி செய்யலாமா? நான் என்னுடைய உயிர் போற வரையும் நான் மக்களுக்காகவே வாழ்றது உண்மையா இருந்தா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பிள்ளைகளை படிக்க அப்பெல்லாம் பேசாதீங்கம்மா. உங்களுடைய உதவி எல்லா விதத்துக்கும் தேவைப்படுது. நீங்க நீரோடு நல்லா இருக்கணும். இந்த எங்களை மாதிரி பெண்களுக்கு உதவியா இருக்கும். பிள்ளைகளை படிக்க வைப்போம் சேர்ந்து. அந்த பிள்ளைய இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லா வர்ற மாதிரி வைப்போம். உங்க கண்ணீர் இதோட முடிச்சிருங்க. அழுவக்கூடாது. எங்கம்மா ஒரு சிரிப்பு சிரிங்க எனக்காக. சிரிங்கம்மா. சிரிக்கணும். இனிமே உங்க முகத்துல சிரிப்பை தான் நான் பார்க்கணும். சரியாம்மா? சரிங்கம்மா. சரி சரி. எதுனா எனக்கு வாட்ஸ்அப்ல பேசுங்க. எதுனா சொல்லுங்க. நான் நேரம் வந்து பாக்குறேன். முதல்ல நீங்க என்ன வந்து பாருங்க. இந்த 5, 6, 7, 8, 9, 10 அது வரையும் நான் ராமேஸ்வரத்துல இருப்பேன். என்ன பாருங்க. சரிங்கம்மா? பிள்ளைங்க கவனமா பாருங்க. பிள்ளைக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் என்னால முடிஞ்ச வரையும் செய்யறேன். சரியா? ராமேஸ்வரம் டைரக்டா ராமேஸ்வரம் கோயிலுக்கே வந்து இறங்கிடணுமாம்மா? இல்லம்மா, நீங்க நேர வந்து பஸ்ல வந்தா தங்கச்சி மடம் ஸ்டாப்னு சொல்லி இறங்கணும். அங்க வந்து வில்லுண்டி சீதாதேவி தண்ணி குடிச்ச வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்கும் நம்ம ஆசிரமம். சரியா? சரிங்கம்மா. சரி. வில்லுண்டி வில்லுண்டி தீர்த்தம் தங்கச்சி மடம். சரிங்கம்மா 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 சரிங்கம்மா. வரேம்மா, கண்டிப்பா வருவேன். ரொம்ப நன்றிம்மா. அரர் மகாதேவ். வாழ்க மகாதேவ். சரிங்கம்மா.